பிரைஸ் லார்ட் பிரியமானவர்களே, உங்களுக்கு கூட இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் அவளை கண்டு அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை காண்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் அழுது கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை உங்கள் கடன் நெருக்கடிக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை தேடி உங்கள் அருகாமையில் வருகிறார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக சமாதானத்துக்காக அழுது கொண்டிருக்கலாம், ஓயாத பிரச்சனை, சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சமாதானத்தை உங்களுக்கு சமாதானத்தை மாறுதலை வர பண்ணுகிறவராக இருக்கிறார். வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஏன்னால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவளை கண்டார், அவள் மேல் மனதுருகிறார், அவரை அழாதே என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை கண்டு உங்கள் மேல் மனதுருகி உங்களை அழாதே என்று சொல்லுகிறார். அவள் கண்ணீரை யாமையும் துடைக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு ஒரு பட்டணத்துக்கு போகிறார். அந்த பட்டணத்துக்கு எதிராக ஒரு பெண்மணி நடந்து வருகிறார். அவருக்கு முன்பாக அவருடைய மகனுடைய சரிதம், மரித்தவனை மகனுடைய சரிதம் கொண்டு போகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த மகளை பார்க்கிறார். அந்த மகள் ஒரு விதவையா இருக்கிறார். தனக்கு இருந்த ஒரே மகனையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அழுது அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த பிரேதத்துக்கு முன்பாக அழுது கொண்டே போகிறார். எல்லா மனிதர்களும் ஆறுதல் சொல்கிறார்கள், ஆனால் ஒருத்தருடைய ஆறுதலும் அந்த சகோதரிக்குள்ள போயிருக்காது. ஆனால் கர்த்தர் ஆறுதல் சொல்லலை. கர்த்தர் அற்புதத்தை செய்தார். உங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஆறுதலை அல்ல, அற்புதத்தை செய்ய போகிறார். கர்த்தர் அந்த மகளிடத்தில் அவளை கண்டு அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டார். மரித்தவன் உயிரோடு கூட எழுந்தார். வாழ்க்கையில நீங்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவன் சமாதானத்தை நிரப்ப போகிறார். இன்றைக்கு கர்த்தர் தொட போகிறார். யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தொட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய எழுப்புதலையும் ஒரு ரட்சிப்பையும் ஒரு சமாதானத்தையும் தேவன் அவர்களுக்கு தந்து மறுரூபத்தை தேவன் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் கடனுக்காக நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், கர்த்தர் உங்கள் கடன்களை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். அந்த சகோதரியின் மகனை தொட்டு எழுப்பின தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இழந்த எல்லா நன்மையும் இழப்ப கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன். செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே, அவர்களுக்கு தேவன் சமாதானத்தை மாறுதலும் தருவீராக. எதற்காக அழுது கொண்டிருக்கிறாங்களோ, கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.